ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜெராட். வெல்கம் டு ரயான் அண்ட் கேவின்ஸ் vlog. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம இருக்கிற ஜித்தா, சவுதி அரேபியாவில். நம்ம சேனலில் ஃபுட், ட்ராவல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறோம். அதே போல் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்சோ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்குள்ள vlogல போகலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதான் நம்ம வாங்கின DJI Osmo Action 4 கேமரா. இந்த கேமராவில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். DJI Osmo Action 4 கேமரா. இந்த கேமரா 2 கோம்போவாட்டு அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் கோம்போ அண்ட் அட்வென்ச்சர் கோம்போ. இதில் நம்ம வாங்கியிருக்க ஒரு அட்வென்ச்சர் கோம்போ. இந்த அட்வென்ச்சர் கோம்போக்கும் ஸ்டாண்டர்ட் கோம்போக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்னால் அதில் உள்ள ஃபிட்டிங்ஸ் மாத்திரம்தான். ரெண்டுக்கும் கேமரா சேம். பட் அட்வென்ச்சர் கோம்போவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய கேஸ் ப்ளஸ் 2 அடிஷ்னல் பேட்ரிஸ் அண்ட் ஆல்சோ த செல்ஃபி ஸ்டிக், இந்த எவ்வளோ ஐட்டம்ஸும் அடிஷ்னலாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அட்வென்ச்சர் கோம்போ எடுக்கிறது பெட்டராக தோணுச்சு. அதனால நான் அட்வென்ச்சர் கோம்போ எடுத்துக்கிட்டேன். நான் இந்த கேமரா வாங்கும்போது வீடியோ ரெக்கார்டிங்காக ஸ்கேன் டிஸ்கில் 4K 128 GB மெமரி கார்டும் இது கூட வாங்கிக்கிட்டேன். இந்த மெமரி கார்டு இது கூட அட்டாச்சாக வராது, நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். அதில் 2 பாக்ஸாக இருக்குது. அதில் ஒன்று வந்து அக்சசரிஸும், இன்னி ஒன்று நம்ம வாங்குகிற கேமராவும். ஆல்சோ நான் முதல்ல சொன்னது போல் அதில் உள்ள அந்த செல்ஃபி ஸ்டிக்கும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த செல்ஃபி ஸ்டிக்கை முதல்ல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள கிரிப்பு வர கொஞ்சம் ரப்பர் கிரிப் ஆட்டும்.
ஆல்சோ நான் ஸ்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 1.5 மீட்டர் லென்த் இருக்குது. ஆல்சோ பாட்டமில் நமக்கு வந்து ட்ரைபாட் எதுவும் கனெக்ட் பண்ணோன்னு அதுக்குள்ள ஃபிட்டிங்ஸும் இருக்குது. வாங்க அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணால் அதில் 2 பீஸ் இருக்குது. அதில் ஒன்று கேமரா, இன்னி ஒன்று கேமராவோட கவர். ஃபஸ்ட் நான் அந்த கேமரா எடுத்துட்டேன். இதுதான் அதோட கேஸ். இதுதான் நம்ம ஆஸ்மோ ஆக்ஷன் 4 கேமரா. நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்குது. இதுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளே உண்டு. ஃப்ரண்ட்டும் டிஸ்பிளே, பேக்லேயும் டிஸ்பிளே இருக்குது. ரெண்டுமே டச் ஸ்க்ரீன் தான். ஆல்சோ இதில் 3 மைக் இருக்குது. ஃப்ரண்டில் 2 மைக், டாப்லேயும் ஒரு மைக் இருக்குது ஸ்பீக்கரோட சேர்ந்து. இது அந்த டைப் சி பவர் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பேட்டரி போர்ட்டும் ஸோ வாங்க அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ஓப்பன் பண்ணும்போது அதில் இதுக்கு கூட உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது ஒவ்வொன்றும் நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். கேஸும் ரொம்ப டூரபிளாக இருந்து கரெக்டாக அந்த கேமராவோட ஷேப்புக்கே இருந்து. இந்த ஃபிட்டிங்ஸ் ஆக்சுவலி நம்ம அந்த ஹெல்மெட் போகிற இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸு. இதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ், இந்த ஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ். இந்த ஃபிட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணுற இடம் ஒரு மேக்னெட்டிக் போர்ஷன் போல். நம்ம கிட்ட கொண்டு போனாலே அது ஸ்டிக் ஆகிக்கிடும். ப்ளஸ் அந்த கிளிப் நம்ம கரெக்டாக லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது. நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த ஃபிட்டிங்ஸ் கனெக்ட் பண்ண எந்த ஷேக்குமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து. இது 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைபேட் கூட இந்த ஃபிட்டிங்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் தான். கேமரா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்ட்ராங்காக இருந்து என்ன இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்றபடி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே இந்த அக்சசரிஸ் காம்போவில் உள்ள இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முதல் நமக்கு இருக்கக்கூடியது பவர் கேபிள், தட் மீன்ஸ் டேட்டா கேபிள். ஆல்சோ சேம் அந்த முதல் பார்த்தோம்னா அதே ஒரு ஃபிட்டிங்ஸ் நமக்கு இதுலேயும் இருக்குது. கொஞ்சம் பேப்பர்ஸ் எப்பவும் போல் அஸ் யூஷுவல். இது வந்து அந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா நமக்கு மொபைலில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குவிக் செட்டிங் கைட், யூசர் மேனுவல் எல்லாம் இருந்து. ஆல்சோ ஐஃபோன் வாங்கும்போது கிடைக்கிற மாதிரி இந்த கேமரா வாங்கும்போது வந்து போல் ஸ்டிக்கர்ஸ், ப்ளஸ் கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ், அவ்வளோதான். டேட்டா கேபிள் டீசெண்டான லென்த்தில் இருந்து போத் எண்டும் டைப் சியிலே கொடுத்துருந்தாங்க. இதுதான் இந்த பேட்டரி கேஸ். இதில் 3 பேட்டரி இருக்கு. லைட் இண்டிகேஷனோட கொடுத்துருக்காங்க.
இதில் இந்த டைப் சி சார்ஜர் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த கேஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியே அதில் அந்த ஒரு பேட்டரி எடுத்து நம்ம கேமராவில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இனி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே வீடியோவை ரெடி பண்ணி தரேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.